கிச்சனில் சூப்பரான பன்னீர் களியும் காய்கறி குழம்பும் இன்றைக்கி செய்யலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் குடம்புளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் மட்டும் குடம்புளி எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ காய்கறிகளை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதுக்கு சொரக்காய், பீக்கங்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெண்டைக்காய், நெல்லிக்காய் இந்த காய் எல்லாமே பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு இது கூட நம்ம இந்த ஊற வச்சுருக்க குடம்புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். இப்போ அரை கப்பு நான் தேங்காவை வெறும் தேங்காய் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளி சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ குக்கரை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேலு இந்த சத்தம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம சூப்பரான சுவையான காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேலு பன்னீர் களி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துட்ருக்கேன். இதை நல்லா பொடிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி பால் விட்டுக்கலாம். பால் விட்டால் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வரும். பால் விட்டு நல்லா அரைச்சதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் வச்சு சூடானதும் அரைச்சி வச்சுருக்க இந்த பன்னீரை இந்த சாஸ் பேனில் போட்டு லைட்டாக உப்பு போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். லைட்டாக உப்பு போட்டு நல்லா இப்படி கிண்டி விடணும். ஒரு 8 மினிட்ஸ் அந்த அளவுக்கு ஆயிரும். நல்லா கிண்டி விட கெட்டியாகும். இப்போ நம்ம கோகனட் ஃப்ளவர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே திரண்ட மாதிரி வந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். இல்லை கோகனட் வேண்டான்னா ஃப்ளாக்ஸ் சீடு பவுடரும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா களியாட்ட உருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம போட்ட குவான்டிட்டியில் நான் பாதி மட்டும் எடுத்துட்டு ஒரு உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ இது ஒரு 100 கிராம் பன்னீருக்கு ஒரு உருண்டை இந்த சைஸ்க்கு வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் இல்லாட்டி பவுலில் வச்சுட்டு நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக குழி மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பு அது மேலே ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.